மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் பேதித்து அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். இந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சார்ந்த வாழ்வழித்தோய், சந்ததமும் என்னை மறவாத சார்ந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே. சந்ததமும் என்னை மறவாத சார்ந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி இடதுகை சின்முத்திரை, வலதுகை நாசிகாமுத்திரை. சீராக அமைதியாக
நிமிர்ந்த நிலையிலிருந்து நாடி சுத்தி செய்வோம். தண்டுவட சுத்தி 2 கைகளையும் கோர்த்து கொண்டு உடலை மிகவும் தளர்வாக வைத்துக் கொண்டு மூலாதாரத்தில் இருக்கும் மூச்சை இழுத்துக்கொண்டே புருவ மத்தியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூலாதாரத்திலேயே முடிவு செய்து கொள்ளலாம். இட தூய்மை. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் ஆற்றல் பாய்ச்சுதல். அருள் பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே
அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னை தந்தை ஆசான் வணக்கம். அன்னைக்கு வணக்கம். அன்னையாரை நினைத்து அவர்கள் பாதங்களிலே வீழ்ந்து ஆசி வருவது போல் பாவனை செய்து கொள்ளுங்கள். தந்தைக்கு வணக்கம். தந்தையாரை நினைந்து அவர்கள் பாதங்களிலே வீழ்ந்து ஆசி பெறுவது போல் பாவனை செய்து கொள்ளுங்கள். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களின் இரு விழிகளையும் உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். ஆசானின் வலது கண்களை நோக்கி உங்களுடைய அருள் பார்வை அங்கே நிலைக்கட்டும். தவம் பஞ்சபூத நவக்கிரக தவம். பஞ்சபூதங்களை பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு என்று சொல்லுவார்கள். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இவற்றில் ஐந்தாவது தத்துவமாகிய மண் என்ற நிலம் மீது தவம் தொடங்குகிறோம். நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே மனதில் கொள்வோம். இந்த பூ உலகம் மிக பெரியது. 25,000 மைல் சுற்றளவுடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொள்கிறது. சூரியனை சுற்றும் பாதையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் சுற்றி ஓடி வருகிறது. இத்தகைய வியத்தகுகோள் இந்த பூ உலகம். இந்த நிலத்தின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்னும் மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நில உலகின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்.
பிரபஞ்ச பரிணாமத்தில் நான்காவது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பூ உலகம் 172 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் உணர முடிகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நீரின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த நெருக்கத்தால் அணு சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்கிறது. அந்த பெரு நெருப்பையே தவத்திற்கு மனதில் கொள்வோம். நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நெருப்போடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். நில உலகை சுற்றி சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்வோம். காற்றின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம்.
காற்றை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறுதான் விண். நம் உடலில் உயிராற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளது. திணிவு விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும். மனவிரிவு கொண்டு விண்ணின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி களத்தை நோக்கி இந்த தவம் ஏற்றுகிறோம். நவக்கிரக தவம். விண் நிறைந்த சக்தி களமாகிய பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றில் ஒரு நட்சத்திரம்தான் எப்போ உலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன். சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நவகோள்கள் என்றும் அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வருகின்ற காந்த அலைகளும் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்புள்ளவை. இப்பொழுது இந்த 9 கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். முதலில் சூரியன் மீது தவம் தொடங்குவோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோளம். சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலிலே உள்ள எலும்போடு தொடர்புடையன. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியனின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம்.
சூரியனிடமிருந்து முதல் வட்டப்பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக் கொள்ளுகிறது. புதன் பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையன. புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு தொழில் மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தும் அளிக்க வல்லவை. புதனுடைய பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. புதன் என்ற கோள் மீது தவம் செய்வோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிடமிருந்து 2வது வட்டப்பாதையிலேயே சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர 225 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. சுக்கிரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் உடலில் உள்ள சுக்கிலத்தோடு தொடர்புடையன. இக்கதிர்கள் நமக்கு மனமகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லவை. சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3வது வட்டப்பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் இப்பூ உலகம். இப்பூ உலகத்திலிருந்து சுமார் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இப்பூ உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன். இது சுமார் 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள இரத்தத்தோடு தொடர்புடையன. இக்காந்த அலைக்கதிர்கள் நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பன. அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லன. சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள்
நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். செவ்வாய் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் 18 மாதங்கள் எடுத்துக் கொள்கின்றன. செவ்வாய் செந்நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையன. இக்காந்த அலைக்கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 5வது வட்டப்பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க சுமார் 12 ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளுகின்றன. குரு பொன்னிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது மூளை செல்களோடு தொடர்புடையன. குருவினுடைய இந்த காந்த அலை கதிர்கள் மெய்யுணர்வு, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. குருவினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்.
சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் 30 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையன. சனியினுடைய இந்த சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லன. சனியினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சனியினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்த அலைப்பாதைகளின் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுடைய நடு மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை, இதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. மேலும் அவை மிகவே அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் சூரியனின் மையத்திலிருந்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியுடன் கலந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு சூரியனின் இருபுறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கரு நிறமான காந்த அலை பாதைகளைத்தான் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகிறோம். ராகு கேது என்ற 2 காந்த அலைப்பாதையிலிருந்து கருமை நிறமான காந்த அலை கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையன. இக்காந்த அலைகள் மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளங்கள் இவற்றை அளிக்க வல்லன. ராகு கேது எனும் காந்த அலைகளை நாம் ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் ராகு கேது காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது எனும் காந்த அலைப்பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச களம், பேரியக்க மண்டலம், சக்தி களம். இப்பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச களத்தில் இந்த சூரிய குடும்பத்தை போல் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 தொகுதிகளாக பிரித்துள்ளனர். இந்த அனைத்து நட்சத்திர தொகுதிகளிலிருந்தும் காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. இந்த காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. மெய்ப்பொருள் சுத்த வெளி. பிரபஞ்ச களத்தை கடந்து மனதை விரிக்கிறோம். எல்லையற்றதாக இருக்கிற சுத்த வெளி மெய்ப்பொருள். அதே மெய்ப்பொருள்
இப்பேரியக்க மண்டலம் முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் 2 அணுக்களுக்கு இடையேயும் இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டு இருப்பதையும் உணர்கிறோம். அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக கெட்டி பொருளான உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் என்ற 5 பௌதிக பிரிவுகளாகிய இயங்குவதை உணர்கிறோம். இவற்றை எல்லாவற்றையும் அவ்வறிவே ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு மனிதனிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து எந்த ஒரு உயிர்க்கும் துன்பம் செய்விக்காமலும் எங்கு எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு வாழ முயலுவோம். இந்த விரிவான மனநிலையில் எப்பொழுதும் இதை நாம் மறவாது மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம். மேலும் இந்த சிந்தனையோடு தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம்மை நாமே வாழ்த்திக் கொண்டனா வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். வாழ்க்கை துணையை நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்துங்கள். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்துங்கள். உடன் பிறந்தவர்களை ஒவ்வொருவராக வாழ்த்துங்கள். சகோதர சகோதரிகளை வாழ்த்துங்கள். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களையும் வாழ்த்துவோம்.
இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திரிந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். சிக்காகோ மனவளக்கலை மன்றம் வாழ்க வளமுடன். கோபுதூர் மனவளக்கலை மன்றம் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள அறக்கட்டளைகளும் அறிவு திருக்கோயில்களும் தவ மையங்களும் வாழ்க வளமுடன். இந்த இனிய தவத்திலே வளர்ந்து இந்த இணைய தவத்திலே கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகினுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விடுங்கள். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க. உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய்
அண்டகோடி அனைத்தும் ஆக்கி அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே முழு திறனுடன் முடித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோம் ஒன்றானோம் பழுத்த நிறை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே குண்டலினி எனும் என்னை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே குறித்து என்னை அறிவித்த குருவே